அதேமாரி இறைவன் கைங்கரியம் அப்படிங்கிற போது மகாபாரதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அந்த இடத்துல அவங்களோட கடமையை செஞ்சுட்டு இருக்கிற போது மகாபாரத போர் முடிஞ்சிருது. எல்லாரும் அந்த ரதத்தில் நடத்துகிறவங்க அந்த ரதத்தில் உக்காந்துருக்க சுற்றி வணக்கம் சொல்லிட்டு போகிறது வழக்கம். அது ஒரு சம்பிரதாயம். அப்போ அர்ஜுனன் தேரை ஓட்டினது யார்? கிருஷ்ண பரமாத்மா. அவர் அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா என்ன தயங்கி இருக்கிற, இறங்குகாருன்னு. எல்லாருமே சுற்றி பண்ணுறாங்களே, நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு தமாஷா. அது சொல்கிறேன், நீ முதல்ல இறங்கு அப்படின்னது. இறங்கினவுடனே அந்த ரதம் பொடி பொடியாக எரிச்சிது. என்னடா பார்த்தா அது ஆஞ்சநேயர் இந்த சண்டை முடிகிற வரைக்கும் நான் கொடியாக இருக்கேன் மேலே அப்படின்னு. அப்போ துரோணர் போல மிகப்பெரிய தபஸ்வியோட அம்புகள்லாம் அதில் பட்டுது. ஆஞ்சநேயர் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் பண்ணலை. அவர் போனவுடனே அது தூள் தூளாக, கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. கிருஷ்ணர் இறங்கிட்டோடனே அவர் அர்ஜுனன் இறங்கிட்டு கிருஷ்ணர் இறங்கிட்டோடனே தூள் தூளாகிடுது. ஆக பெரியவங்களோட புண்ணியம் இருக்கிற வரைக்கும் நம்மளை எந்த தீங்கும் ஒன்றும் பண்ணாது. அதே ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க, சுக்ரீவன் வாலி அவங்களோட பகைமை தெரியும். முதல்ல நட்பு வச்சது சுக்ரீவனுங்கிறதுனால வாக்கு கொடுத்தாரு ராமர். ரெண்டாவது, இந்த வாலி வதங்கிறது இந்த கதையில் நிகழக்கூடிய ஒன்று. அந்த வாலியை அழிக்கணும். அப்போ நீங்கள் 2 பேரும் போய் சண்டை போடுங்க. என்னுடைய பலம் 7 ஆட்சாமரத்தை தொலைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ளது என்னோடய அம்பு. நீங்கள் போய் சண்டை போடுங்க, நான் நான் வாலியை அழிச்சிடுறேன் அப்படிங்கிறது தான். அப்புறம் மரத்தில் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு சண்டை போடும்போது இவங்க பயங்கரமாக சண்டை போடுறாங்க. வாலி அடித்து துவம்சம் பண்ணிடுறான் சுக்கிரன். சுக்கிரன் ஓட்டம் எடுக்கிறதுல பிரசித்தம். ஓடி போயிட்டான். அப்புறம் ராமா, என்ன ராமா இப்படி பண்ணிட்ட, உதவியான அப்படி ஒரு வாங்கிட்டேன், நீ காப்பாற்றுறது ஒன்றுமே பண்ணலேன்னு. அது ராமர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் 2 பேருமே அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருக்கீங்க, டபுள் ஆக்ட் மாதிரி. அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியல, அடையாளம் தெரியல அப்படின்னாரு. உனக்கு ஒரு மாலை ஒன்று போட்டு அனுப்புகிறேன், இப்போ போய் பாருங்க. அப்போ லக்ஷ்மணன் சிரிச்சுக்கிட்டே, ராமா என்னன்னு சொல்கிறேங்க. இப்போ ராமனை 2 பேரும் மறுபடியும் கூப்பிட்டவொடனே வாலியோட மண்டோதரிவை சொல்கிற, வேணாம் ஏதோ விஷயம் இருக்குது போகாதீங்கிற ஒய்ஃபு. ஆனால் கூட சண்டைக்கு வாலி நடந்தது. அப்போ பெருமையாக வந்துட்டு இருப்பான். ஆனால் கூட ஒரு தயக்கத்தோடே வருவான். ஆமாம், இவ்வளோ பலம் இருக்குது, அப்போ அது என்ன நடந்ததுக்கு இப்போ லக்ஷ்மணன் சொல்லுவாங்க. ஆமாப்பா, நீ முதல்லையே அதை வாலியை அழிச்சிருந்தாக்க என்ன ராமன் அவசரப்பட்ட, என்னோடய பராக்கிரமத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் கொடுத்துட்டே, நானே முடிச்சிட்ருப்பேனே வாலியை அப்படின்னு சொல்லுவேன். உன்னால் முடியாது அப்படிங்கிற சரணாகதி அடையணுங்கிறதுக்காக தான் உன்னை முதல்ல வாங்கி வச்சுது. சரணாகதி வேணும், பகவான்கிட்ட முழு சரணாகதி. எப்படி பாஞ்சாலை கிருஷ்ணர் சேலை கொடுக்குற போது முதல்ல தன்னை மறைச்சின்னு இருப்பாள், தன்னோட முயற்சி பண்ணுவாள். அப்புறம் நம்மளால் ஆகாது கிடையாது, நீயே கதின்னு கையை தூக்கி 2 கையும் தூக்கினோடனே சேலை கொடுக்குறாரு. அது முழு சரணாகதி. பிரசாத புத்தியும் கூட சொல்லுவாங்க. எது நிகழ்ந்தாலும் அது பகவான் கொடுத்த பிரசாதம். அப்போ அந்த பொறுமையும் நம்பிக்கையும் தியாகமும் சரணாகதியும் ஆன்மீகத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. முழு சரணாகதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை.